ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரியோட vlog தான் இது. நாங்கள் மொத்தம் வந்து 3 கோயிலுக்கு இந்த வாட்டி போயிருந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு கோயில் வந்து நாங்கள் ஏற்கனவே அகத்தியர் கோயில் போயிட்டோம். ஆனால் இதுலேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து குகநாதீஸ்வரர் கோயில். கன்னியாகுமரியில் இருக்குது இது. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே சிவராத்திரினாலே அன்னதானம் தருவாங்க. இங்கே வந்து எங்களுக்கு தக்காளி சாதம் தந்தாங்க. சாமியை சூப்பராக டெக்கரேட் பண்ணி கோயிலே பக்காவாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாகவே க்ரீனரியாக தான் இருக்கும் இந்த கோயில். மோஸ்ட்டாக நாங்கள் அடிக்கடி போவோம். இதான் வந்து கோயிலோட நுழைவாயில். ஃபஸ்ட்டு மெயின் கேட் இது. சைட் கேட் வந்து இந்த சைடோடையும் போகலாம். கோயிலில் வந்து ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி சீரியல் லைட்ஸ் போட்டு பார்க்கறதுக்கே சூப்பராக நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எப்படின்னா நிறைய இடத்துல இருந்தெல்லாம் மக்கள் வந்திருந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லார் கூடயும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யாரெல்லாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னால் இருக்க முடியல. ஸோ ஒரு 3 கோயில் அப்படியே போயிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இதுதான் கோயிலோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ். சூப்பராக இருக்குல்ல. அதுலேயும் ஃபஸ்ட் நான் அந்த சாமியோட பேரை கரெக்டாக உங்களுக்கு எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் இது எடுத்தேன். பட் ஆனால் அது மட்டும் ஃப்ளாஷில் விழுந்துடுச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கோயில் வந்துட்டோம். இது வந்து கைலாசநாதர் கோயில். இதுவும் வந்து கன்னியாகுமரி ஸ்டார்டிங்லேயே இருக்குது. விவேகானந்தபுரம்னு அதுக்கு பேர். அதில் பக்கத்துலேயே வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்குது. அதில் இந்த கோயில் இருக்குது. நாங்கள் போனப்போ வந்து இது வந்து செகண்ட் கால பூஜைக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு கால பூஜை 8:30க்கு வந்து அகத்தியர் கோயிலில் இருந்தோம். செகண்ட் கால பூஜைக்கு வந்து இங்கெல்லாம் வந்திருந்தோம். இது வந்து வரும்போது இங்கே பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு டான்ஸ்லாம். அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த லைன் நிறைய கம்பு கட்டி நீட்டாக விட்டுருந்தாங்க இந்த வாட்டி. ரஷ் இல்லாமல் 1 பை 1 நீட்டாக அப்படி ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக சாமி கும்பிட்டுட்டா நீட்டாக வரலாம். இல்லைன்னா நிறைய இடத்துல ரஷ்ஷாகவே அப்படி போயிட்டுருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். எதுனாலும் இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்லாம். என்னன்னாலும் வாங்கிக்கலாம். அது வந்து சாப்பாடுக்கு மட்டும் இங்கே குறவே இருக்காது. அப்புறம் நல்ல சாமி தரிசனம் பண்ணோம். இங்கேயும் சரி, அங்கேயும் சரி. தெப்பக்குளம்னு சொன்னேன்ல, அதுதான் இது. அது தெப்பக்குளத்தை சுற்றி சூப்பராக சீரியல் லைட் போட்டு, கோயில்னாலே இந்த க்ரீனரியை பார்க்குறதே ஒரு தனி அழகு தான். நிறைய செடிங்க வச்சு சூப்பராக இருக்கும். இந்த தெப்பக்குளம் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்போவுமே கம்மியாக தான் இருக்குது. நான் அதிகமாக இருந்தால் பார்த்ததில்ல. தண்ணி எப்போவுமே கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அந்த மெயின்டெயின் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த காசி விஸ்வநாதர் சொன்னேன்ல, அந்த கோயில் போகிறதுக்கு முன்னே என்ட்ரன்ஸில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது. இதான் அந்த பிள்ளையார் கோயில். இங்கே ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லாருமே வந்து உள்ள சிவனை பார்க்கவே போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே கும்பிட்டுட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். நாங்கள் வந்து இப்போது வெளியே வந்து உங்களுக்கு அந்த அந்த பெரிய இதை காமிக்கிறதுக்காக வந்தேன். ஸோ அதில் வந்து அப்படியே பிள்ளையாரையும் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். எங்களோட வண்டி வந்து வெளியே நான் பார்க் பண்ணியிருந்தேன். இந்த காரை வந்து நம்ம வண்டியோன்ட்டு ஓப்பன் பண்ண போனேன். பட் அது நம்ம வண்டி இல்லை. நம்ம வந்து 2 வீலரில் தான் வந்திருந்தோம். நிறைய 2 வீலர் பார்க் பண்ணியிருக்கேன்ல, இதில் தான் என் வண்டியும் பார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இனி வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா இதோடய 3 கோயில் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கோயில் அகத்தியர் கோயில், நெக்ஸ்ட்டு வந்து குகநாதீஸ்வரர், அடுத்து காசி விஸ்வநாதர், அப்படி 3 முடிஞ்சிச்சு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்கழி மாதம் வந்து எல்லா நாளுமே நம்மளுக்கு ஒரு 10 டேஸ் 5 டேஸ் போல் மிச்சம் தவிர மீதி எல்லா டேஸுமே வந்து நான் மார்கழி மாதம் வந்து விடியற்காலம் வந்து அந்த திருப்பாவை இருக்குல்ல, அதுக்கு நான் போயிருந்தேன். ஸோ எனக்கு அதுக்கு கிஃப்டாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நிறைய கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புள் நிறைய நாள் வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. இவ்வளோ பெரிய ஒரு பாத்திரம் கிடச்சிச்சு. ரொம்ப சூப்பராக நீட்டாக இது பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு சிவ சகஸ்கர நாமம்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதில் வந்து குலுக்கல் வச்சுருந்தாங்க. அதில் வந்து என்னோடய தங்கச்சிக்கே இது கிடச்சிச்சு. குலுக்கல் பரிசில் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு ஹாட் பாக்ஸ் கிடச்சிச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப குட்டி கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. நீட்டாக மினிமல் பேக்கேஜிங் மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த பாக்ஸில் இருக்க அதே கலரை அப்படிங்கிற ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் உள்ளே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
உள்ள வந்து நம்ம கூட்டுலாம் வைக்கிற மாரியும் ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் சர்ஃபேஸ்ல குடுத்துருக்காங்க. இதில கூட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீல் எப்படியும் ஹார்ட் பேக்னாலே அந்த அந்த கோட்டிங் தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. அத பார்க்குறதுக்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. ஆக்சுவலி இப்படி குழுக்கல்ல கிடைக்குங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா சூப்பரா கிடைச்சது. ரொம்ப ஹாப்பி. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெறைய விளாக்ஸ் எடுக்கணும்னு நெனச்சேன். பட் ஆனா வந்து முடியல. ரொம்ப நெறைய இடத்த சுத்தி பார்த்ததெல்லாம் எடுக்கணும்னு நெனச்சேன். பட் இவ்வளோ தான் என்னால எடுக்க முடிஞ்சுச்சு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.